திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு அறிவித்த சலுகைகள் எதுவுமே தங்களுக்கு கிடைக்கவில்லை என மக்காச்சோள விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோள சாகுபடி நடைபெறுகிறது. மக்காச்சோள பயிருக்கு கடனும் இல்லை, பயிர் காப்பீடும் இல்லை என்று புலம்பும் விவசாயிகள் மக்காச்சோளத்திற்கு உரிய விலை கிடைப்பதில்லை என தெரிவித்துள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த தொழிற்சாலைகளுக்கு இடைத்தரகர்கள் அடிமாட்டு விலைக்கு மக்காச்சோளத்தை கேட்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே தீவன தொழிற்சாலை அமைத்து அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பிற பயிர்க்கடன் போல வழங்குவது போல மக்காச்சோளத்துக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலோ இந்தியன் வங்கியிலோ பயிர்க்கடன் வழங்கப்படுவதில்லை. பயிர் காப்பீடும் இல்லை. இதற்கு ஏறக்குறைய 80,000 ரூபாய் ஒரு ஏக்கர் செலவாகுது. கொள்முதல் என்பது இங்கு சேலம் மாவட்டத்துக்கு எடுத்து போக வேண்டிய நிலைமை உண்டாகுது. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் மக்காச்சோளம் தீவன தொழிற்சாலையை ஏற்படுத்தி கால்நடைகளுக்கு இந்த மக்காச்சோளத்தோட மரவள்ளி பட்டியை தீவனமாக பண்ணி கால்நடைகளுக்கு இலவசமாக ரேஷன் கடையில் வழங்க வேண்டும். தொடக்க வேளாண்மையில் கடன் கொடுக்கறதில்ல, பயிர் காப்பீடு செய்யறதில்ல. இது பயிர் நஷ்டமாகுதுன்னா எலி குரங்கு மற்ற இது எல்லாமே நஷ்டமாக்கிட்டு தனியார் வியாபாரிங்க அடிமாட்டு வேலைக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது. இது அரசாங்க கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். இது கவனமாக இதை கொஞ்சம் கையாண்டு எங்களுக்கு இந்த பயிரை காப்பாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.